மன்னார்கோவில் ஊராட்சியில் திறக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடையை உடனே அப்புறப்படுத்த அம்பாசமுத்திரம் ஒன்றிய பாஜகவினர் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஒன்றியம் மன்னார்கோவில் பஞ்சாயத்தில் சமீபத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை உடனே அப்புறப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி பாஜக ஒன்றிய தலைவர் சண்முக பிரகாஷ், தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு மாவட்ட தலைவர் டாக்டர் முத்துக்குமார், பாஜக மாவட்ட செயலாளர் பேச்சியப்பன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முத்துப்பாண்டியன், விவசாயணி மாவட்ட துணைத் தலைவர் சரவணக்கிளி, கிளை தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா மன்னார்கோவில் பஞ்சாயத்துக்கு குடியிருப்பு பகுதியில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுபான கடை திறந்துருக்காங்க. அதை இடத்த மாற்ற கோரி நம்ம கலெக்டரை பார்த்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இதனால பார்த்தீங்கன்னா ஏன்னா குடியிருப்பு பகுதி அதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 200 வீடுகள் இருக்கு. அந்த 200 வீட்டில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் செல்லும் பாதை பார்த்துக்கிடுங்க. அப்புறம் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைங்களும் இருக்காங்க. அதுபோக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களும் இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ரொம்ப பாதிக்கும் அந்த இடத்துல. ஏன்னா ஷார்ட்கட்டாக நம்ம அங்கே இருந்து நாங்கள் தென்காசி ரோட்டில் வருவோம் பார்த்துக்கிடுங்க. அதனால நம்ம அந்த கடையை கண்டினியூ பண்ணாங்கன்னா எங்களால் பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். சட்ட ஒழுங்கும் சீர்கேடும் பார்த்துக்கிடுங்க. இதனால நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அம்பாசமுத்திரம் ஒன்றியம் சார்பாக நாங்கள் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். இது இடத்த மாற்றி கொடுக்கணும். இதுதான் எங்களோட வேண்டுகோள். அடுத்த கட்டம் மாத்தா விட்டா நாங்க ஹைகோர்ட்டுக்கு போவோம். மதுரையில ஹைகோர்ட்டுக்கு போவோம். இது போக மறியல் போராட்டம் நாங்க பண்ணுவோம். இதனால சட்ட ஒழுங்கு சீர்கேடும். இது நாங்க கலெக்டருக்கு தாழ்மையான வேண்டுகோளா நாங்க சொல்லிக்கிட்டோம்.